தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தமிழ் நியூஸின் தலைமை ஆசிரியர் செந்தில் அவர் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சந்திரன். வணக்கம். நேயர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள், சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. சார், அதிமுக விவகாரம் பிரிந்து போனவர்களை இணைக்கிற விஷயத்தில் மூத்த நிர்வாகிகள் இப்போ மனம் மாறி இருக்கிறதாக தெரிகிறது. செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா, ஆர்பி உதயகுமார் இப்போ மறைமுகமாக எடப்பாடி கிட்ட தகுந்த நேரத்தில் உரிய விஷயத்தை குறித்து நாங்கள் பேசுவோம் அப்படிங்கிற லெவலுக்கு இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. செங்கோட்டையன்லேருந்து இப்போ மூத்த நிர்வாகிகள் உள்ள போர்க்கொடி தூக்கி இருக்கிறதாக தெரியுது. இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இது கிட்டத்தட்ட பற்ற வச்சுட்டாரு செங்கோட்டையன் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே போய் ஒரு 6 பேர் பேசுனாங்க. பட் பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ணலை எடப்பாடி. சரி, நீங்கள் அப்பயே ஆரம்பத்திலேயே எடப்பாடி அவங்க சொல்கிறப்போ உட்கார வச்சு என்ன சொல்கிறீங்க, என்ன செய்யலாம், நீங்களே பேசி பாருங்க. பட் அவர் வந்த உடனே அவருக்கு பதவி தர முடியாது. யாராக இருந்தாலும் என்ன விஷயம்னாலும் கொஞ்சம் அன்னைக்கு பேசியிருந்தாருன்னா இன்னைக்கு அவர் பெரிய ஆளாக இருப்பார். அன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு, யாரும் சந்திக்கலையேன்னு ஒரு போடு போட்டாரு. அதுல இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு 15 மாசத்துக்குள்ளார பக்கத்துல வேலுமணியை வச்சுக்கிட்டு 6 பேர் பார்த்தாங்க. நீங்களே கேளுங்க, இந்த வேலுமணி இங்கதான் இருக்காரு, நீங்க கேட்டு பாருங்க, யாரும் என்னை பார்க்கலையேன்னு சொன்னார். ஸோ இந்த மாதிரி பண்ணதை யாருமே ரசிக்கல. அப்போ நம்ம யாருன்னா தங்கமணியில ஆரம்பிச்சு சிபிஎஸ், செங்கோட்டையன் யாருமே அதை ரசிக்கல. காரணம் என்னன்னா அப்படி இருக்காரு, சரி ரைட், அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதாங்கிற மாதிரி அவங்க ஒதுக்கினாங்க. பட் ஆனா அது இல்லாம என்ன பண்ண ஆரம்பிச்சாரு, இந்த 6 பேரையும் கார்னர் பண்றதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சாரு சைலண்டா. நீங்க பாத்தீங்கன்னா கடுமையான அதிருப்திங்கிற வயசுல ஃபர்ஸ்ட் செங்கோட்டையன் ரியாக்ட் பண்ணிட்டாரு. நீங்க அடுத்த கட்டமா எடுத்துட்டீங்கன்னா தங்கமணி கடுமையான அதிருப்தியில இருக்காரு. ஏன்னா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா திருச்சி அவருக்கு தான் பொறுப்பாளர் போட்டிருந்தது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பொறுப்பாளர். அப்படி பாக்குறப்போ திருச்சி தங்கமணி கிட்ட தான் பொறுப்பாளர். ஆனா அவர் அப்படியே தூக்குனார். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் இளங்கோவன் இருக்காருல்ல, அவர்கிட்ட பிஏ இருக்க, இது அவர் பினாமிம்பாங்கல்ல, சேலம் இளங்கோவன், அவரு கொஞ்சம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாரு. அவர் பாத்தீங்கன்னா திருச்சி வடக்கு மாவட்டம் பரஞ்சோதி தான் மாவட்ட செயலாளர். அவரை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றது இளங்கோவனா இருந்தாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் மாநகர் மாவட்டம் சீனிவாசனையும் கண்ட்ரோல் பண்றதும் அவர் தான். யாரு? இளங்கோவன். அப்படி ஒரு சூழ்நிலை ஓடிட்டு இருந்தது. ஆனா தங்கமணியை சுத்தமா ஒதுக்குனாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணாருன்னா, புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் ஹெல்த் விஜயபாஸ்கர் இருக்கார்ல, அவரு திருச்சிக்குள்ள என்ட்ரி ஆகி அவரு திருச்சியில உள்ள எல்லா ஃபங்க்ஷன்லயும் பாத்தீங்கன்னா திருவம்பூர்ல நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு அவர் தான் கலந்துக்குவாரு. தெற்கு மாவட்டத்துல உள்ள ஆர்ப்பாட்டம் அதிமுக திருச்சி தெற்கு மாவட்டத்துல உள்ள ஃபங்க்ஷன்ஸ்ல அவர் கலந்துக்குவார். இப்படி ஒரு சூழ்நிலையை ஒரே குழப்பம். காரணம் என்னன்னா தங்கமணியை ஒதுக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் நீங்க ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா செங்கோட்டையனை என்ன பண்ணாரு, அவருக்கு ரைவலா இருக்கிற சின்னசாமிங்கிறவருடைய பையனுக்கு பதவி கொடுக்குறாரு. இது தெரிஞ்சுதான் போய் செங்கோட்டையன் என்ன பண்றாரு, போய் நேராவே இல்லைங்க சரியா இருக்க மாட்டான், என்ன வேணும்னே அப்படி பண்ற மாதிரி இருக்கு, அவனுக்கு நீங்க பதவி கொடுக்க போறீங்கன்னு சொல்றாங்க, வேண்டாங்க நல்லா இருக்காதுன்னு போய் சொல்லிட்டு வர்றாரு. போய் சேலத்துக்கு போய் உட்காந்து பேசிட்டு வர்றாரு. பேசிட்டு வந்த அடுத்த நாள் பதவி வருது, மாநில பொறுப்பு வருது. யாரு செங்கோட்டையன் வேண்டான்னு சொல்றாரோ அவருக்கு கொடுக்குறாரு. இதுதான் இது வேலுமணிக்கு இது தெரியும். வேலுமணிகிட்ட பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. யாரு? எடப்பாடி. சிபிஎஸ்சி ஏற்கனவே ஒத்து வராது அவருக்கு. காரணம்னா சிபிஎஸ்சிக்கு சார்ஜ் பார்த்துட்டு இருக்காரு எடப்பாடி. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவரு வன்னிய சமுதாயத்துல ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஹோல்டு உள்ளவர். யாரு? சிபிஎஸ். நீங்க கடலூர் விழுப்புரம்லாம் அவரை தாண்டி ஒன்றும் பெருசா பண்ண முடியாது யாராலையும். அந்த பயம்தான் அவருக்கு. காரணம் என்ன, சேலத்துல இருந்து சென்னைக்கு போற வழியில அவர் தாண்டி தான் போகணும். சிபிஎஸ் தாண்டி தான் போகணும் அவரு. அந்த பயமா கூட இருக்கலாம். அதனால சிபிஎஸ் விஷயத்துல மட்டும் ரொம்ப அடக்கி வாசிப்பாரு. ஆனாலும் சான்ஸ் பார்த்துட்டே இருப்பாரு. ஏன்னா நீங்க அவர் கூட இருக்கிற அருள்மொழி தேவனா இருக்கட்டும், நீங்க ஹரியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவர் போட்டு பார்த்துருவாரு. சான்ஸ் கிடைக்கிறப்ப அடிச்சு பார்த்துருவாரு. அதுதான் இப்ப எல்லாத்துக்கும் வருத்தம். அதேதான் பெரிய வருத்தங்கள். ஒரே வருத்தம் அதுதான். என்ன காரணம்னா, இவரை கொண்டாந்து வச்சோம் ஒற்றை தலைமைங்கிற ஒரு ஒரு நேர்கோட்டில் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு போனா சரியா இருக்கும்னு நினைச்சோம்.
இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தான் வருத்தம். பட் இதில் ஃபர்ஸ்ட் டைமாக செங்கோட்டையன் ரியாக்ட் பண்ணிட்டார் டைரெக்டாக. இது வரைக்கும் எல்லாத்துக்கும் வருத்தத்தோட இருந்தாங்க, டைரெக்டாக ரியாக்ட் பண்ணிட்டாரு. இப்போ நீங்கள் எதை சொல்கிறீங்க, அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த செங்கோட்டையன் விஷயத்துக்காக ஒவ்வொருத்தராக வாய் திறக்கிறதுல இப்போ எல்லாமே ஆளுக்கு ஒரு வார்த்தைகள் பேசுகிறாங்க. நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேற்று ஓபிஎஸ் பேட்டி வந்து எல்லாத்துக்குமே ஒரு சிம்பத்தியை கிரியேட் ஆயிடுச்சு. என்னன்னா எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் வந்து சேர்ந்துக்கிறேங்கிற அளவுக்கு வந்து சொல்லிட்டார். யாரு? ஓபிஎஸ். அதுக்கு கேள்வி கேட்டதுக்கு தான் இன்னைக்கு எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா என்ன பதில் சொல்றாரு? ஒன்றும் இல்லை, நீங்கள் அமைதியாக இருங்க, 6 மாதம் நாங்கள் பேசி உங்களுக்கு முடிச்சு விட்றோன்றாரு. எடப்பாடி என்ன சொல்றாரு? அவருக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னவர் ராஜன் செல்லப்பா நீங்க பேசாம அமைதியா இருக்க, நான் பாத்துக்கிறேங்கிறாரு. அப்ப என்ன காரணம்? இது ஒரு அவருடைய கட்டுப்பாடுல இருந்து கை அப்படியே கொஞ்சமா நழுவ ஆரம்பிச்சிருது. யாரு? எடப்பாடி கையில இருந்து அதிமுக போக ஆரம்பிச்சிருதுங்கிறத நீங்க நேத்து என்ன சொன்ன செல்லூர் ராஜன், அதெல்லாம் ஒண்ணுங்க, எங்க அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, எங்களுக்குள்ள நாங்க பேசிக்குவோங்கிற மாதிரி அவரு. இப்ப நீங்க பேசுற கேபி முனுசாமி அதே வார்த்தை தானே. செங்கோட்டையன் வந்து என்னைக்குமே கட்சிக்கு எதிராக வந்து எதுவும் செய்ய மாட்டாருங்கிறார். அப்போ செங்கோட்டையன் பேசுற பேச்ச மறைமுகமா எல்லாம் ரசிக்கிறாங்க. அவருக்கு ஆதரவு தெரிவிச்ச மாதிரிதான் தெரியுது. ஏன்னா இல்லைன்னா பேசியது தவறு, அவரை கட்சியை விட்டு நீக்கணும்னு யாருமே சொல்ல முடியலையே. நீங்க இவ்வளவு டைரக்டா பேசுறாரு, எடப்பாடி பேரையே சொல்லாம பேச ஆரம்பிச்சிட்டாரு. யாரு? செங்கோட்டையன். யாருமே தைரியமா செங்கோட்டையனை கட்சி விட்டு நீக்குங்கன்னு சொல்ல ஒரு வழக்கமா பேட்டி கொடுக்குற ஜெயக்குமார் கூட இது வரைக்கும் செங்கோட்டையன் விஷயத்துல அடக்கிதானே வாசிக்கிறாரு. நேத்து ஒரு விஷயம் நீங்க பாத்திருப்பீங்க, நம்ம உதயகுமார் ஒரு பேட்டி ஒரு வீடியோ போட்டாரு. என்ன நீங்க துரோகிகள் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி ஒரு வீடியோ போட்டார்ல. வீடியோ போட்டு அடுத்த 1/2 மணி நேரத்துல பயங்கர நெருக்கடி அவருக்கு. செங்கோட்டையனை எதிர்த்து பேசுற அளவுக்கு நீ பெரிய ஆளா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சோங்க. உடனே பல்ட்டி அடுத்த 1 ஹவர்ல நான் அப்படிலாம் ஒன்றும் பேசலைங்க, நான் சாதாரணமா சொன்னேன் போனேன்னு சொல்லி பல்ட்டி அடிச்சா உதயகுமார். அதனால இன்னைக்கு எடப்பாடி முகாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தளர ஆரம்பிச்சிருது. செங்கோட்டையனுக்கு பலம் அதிகமா நல்லா தெளிவா தெரியுது. காரணம் என்னன்னா வேற வழியே இல்லாம எடப்பாடி அடக்கி வாசிக்கிறார். சந்திரா, அதுதான் உண்மை. கண்டிப்பா சார். இப்போ 2 விதமான விஷயம் சொல்றாங்க செங்கோட்டையனை மையமா வச்சு. ஒருவேளை செங்கோட்டையன் வந்து தோப்பு வெங்கடாச்சலம் அவர்கள் மாதிரி இல்லை முத்துசாமி அவர்கள் மாதிரி வந்து திரும்ப திமுக கூட போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு புரளியை கிளப்பி விடுறாங்க ஒரு புறம். இன்னொரு புறம் வந்து அடுத்த பொதுச் செயலாளராக வந்து செங்கோட்டையனை பிஜேபி காய் நகர்த்துது பின்னாடி இருந்து அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த விஷயத்த ரொம்ப ரசிக்கிறது வேலுமணி தான். சைலண்டா பாக்குறாரு. என்ன காரணம்னா அவர் வந்து எப்படா எடப்பாடியை நவுத்தி விடணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆட்டோமேட்டிக்கா இப்ப இருக்கிற சூழ்நிலையை பாக்குறப்போ வேற ஒரு தலைமை வேணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக ஆரம்பிச்சிருச்சு அதிமுக. அடுத்த கட்டத்துக்கு பாத்தீங்கன்னா எல்லா வகையிலையும் ஒரு ஸ்ட்ராங்கான ஆளு வேலுமணி. பணமா இருக்கட்டும், நீங்க கிட்டத்தட்ட பழகிற மொழிகள் எல்லாமே கிட்டத்தட்ட அவர் வேலுமணிக்கு வந்து செகண்ட் லைன்ல இப்ப அவர் தானே இருக்காரு. ஸோ அவர் ரொம்ப ரசிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. பட் அவர் எனக்கு தெரிஞ்சு நீங்க செங்கோட்டையனை பத்தி பேசுறீங்க, ஆனா ஒரு நாள் கட்சி நம்ம கிட்ட வரும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட இருக்கிற ஒரு வேலுமணி. அதனால அவ்வளவு ஈஸியா அவர் விட்டு கொடுக்க மாட்டாரு. அடுத்தது எடப்பாடிக்கு பிரச்சனைன்னா கண்டிப்பா வேலுமணிக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அந்த வகையில தான் அவர் காய் நகர்த்தி வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்பயே ரெகுலரா பேச ஆரம்பிச்சிட்டாரு எல்லாத்துட்டையுமே. எதா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அவர். அதனால நீங்க செங்கோட்டையன் ரொம்ப சாஃப்ட் நேச்சருங்க அவரு. என்ன அவரை கூட டேக்கிள் பண்ணலன்னா எடப்பாடி ஏன்னு தெரியல. அவர் என்ன காரணத்துக்காக அவர் வந்து இப்படி போய் விட்டுட்டு இருக்காருன்னு தெரியல. ஏன்னா டைரக்டா அவர் போன் அடிச்சீங்கன்னா சரண்டர் ஆயிடுவார் செங்கோட்டையன் எப்பவுமே ஆரம்ப காலத்துல இருந்து. அதனால நீங்க முத்துசாமி மாதிரி தோப்பு வெங்கடாசலம் மாதிரி முடிவெடுக்க மாட்டார். அப்படிங்கிறதுல அதிமுக உள்ள ஆட்கள் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதனாலதான் அவருக்கு நாளுக்கு நாள் அவரு செங்கோட்டையனுக்கு ஒரு ஆதரவு பெருகுது அப்படின்னு நான் சொல்றேன். கண்டிப்பா சார். இப்போ பிஜேபி பின்னணியில இருந்து தலைமைக்கு செங்கோட்டையனை காய் நகர்த்திட்டு ஒருங்கிணைந்த அதிமுக, பாஜக, அப்புறம் பாமக இவர்கள் எல்லாரையும் கூட்டணியாக வச்சு களம் கண்டால் மட்டும்தான் வந்து திமுகவுக்கு எதிராக ஓரளவுக்கு இது பண்ண முடியும்னு சி ஓட்டர் நிறுவனத்திலிருந்து பல கருத்து கணிப்பு நிறுவனங்களும் சொல்றாங்க. அதுல வந்து செங்கோட்டையனை சொல்லலை, பட் ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிறத மையப்படுத்துறாங்க. அந்த பார்வை எப்படி பாக்குறீங்க?
ஆமா 100% சந்திரே கரெக்ட் தான். இப்ப நீங்க பிஜேபிக்கு ரொம்ப வீக்கா இருக்கு. நீங்க வந்து ஓட்டர்ஸ் இந்தியா டுடே கருத்து கணிப்புல ஒரு 3-4% அதிகமா ஆயிருக்கு. ம். பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் 18 பிளஸ் 21 ஆயிருக்கு ம். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதானே? இல்ல ஆமா. நு நான் ஆமா. 48 50 மாறி 52 மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல. அது திமுக நீங்க சொல்றீங்க. நான் சொல்றது ஆ. வந்து பிஜேபி. எஸ், எஸ். பிஜேபி வந்து 18 பிளஸ் 21 ஆயிருக்கு. ஆமா. பட் அதிமுக 23லேருந்து 20 ஆயிருக்கு. குறைஞ்சிருக்கு. ம், 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 புரியுதுங்களா? இதுதான் ம், சூழ்நிலை. பட் இப்ப நீங்க 20 வச்சுக்கிட்டு அங்க 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 இருக்கிற 20 வச்சுக்கிட்டு ஒண்ணும் பெருசா பண்ண முடியாது. அது நல்லா தெளிவா ம், தெரியுது. ம். ஸோ அதனால அவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்தாதான் 2 பேருக்குமே லைஃப்ங்கிறத அவங்களுக்கு 2 பேரும் உணர்ந்து தான் இருக்கிறாங்க. யார் ஏடிஎம்கேயும் பிஜேபி. பிஜேபியும். என்ன காரணம்னா விஜய் வந்து யாரையும் அவர் கண்டுக்கிற மாதிரி தெரியல. அவர் ஒரு ட்ராக் தனி ட்ராக்கா இருக்கு. என்ன காரணம்னா அவர்கிட்ட யாரோ பெரிய அளவுல உசுப்பேத்திட்டாங்க. நீங்க தான் அடுத்த தலைவர், நீ அடுத்த முதல்வர்னு சொல்லிட்டதுனால அவர் வந்து தனியா பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு பேசி அவரு தனக்கான வழி தனி வழிங்கிற மாதிரி போக ஆரம்பிச்சிட்டாரு. அது எந்த அளவுக்கு அவருக்கு லாபகமா இருக்கும்னு தெரியலன்னு ம், வச்சுங்களேன். பட் அதனால பிஜேபி வந்து தெளிவா இருக்கும். காரணம் ம், என்னன்னா அதிமுகவோட கூட்டணி ம், ஒருவேளை ஒத்து வரலன்னா எடப்பாடியை தவிர்த்து தூக்கிட்டு கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி வேலுமணியவோ இல்ல ம். எனக்கு எனக்கு கிடைச்ச தகவல் என்ன சொல்றாங்க, சசிகலாவே பொதுச் செயலாளராக கொண்டாடலாம், ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவங்க ம், ம். ஓபிஎஸ் வந்து பிஜேபி பெருசா பெருசா எதிர்பார்த்தாங்க, ஸ்டஃப் இல்லை அவருக்கு அப்படின்னு யா. நினைக்கிறாங்க அவங்க. இப்ப என்னோட அடுத்த அதனால கேள்வி அடுத்த அப்படியா கேள்வி அதை ஒட்டி தான் வருது. இப்போ அப்படியா சசிகலா, ராஜன் செல்லப்பா, செல்லூர் ராஜு, அப்புறம் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க எல்லாமே ஒரு காலகட்டத்தில் அதிமுகவில் ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து கையில் வச்சிருந்தாங்க ஒட்டுமொத்த அதிமுகவையுமே. இன்றைக்கு வந்து எடப்பாடி அவர்கள் வந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் உள்ள சமூகம் வந்து அதை கையில் வச்சிருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த சமூக ரீதியாகவும் பாஜகவுக்கு வந்து சசிகலா வந்து பொருத்தமான நபர் அப்படிங்கிற ஒரு வாதமும் சொல்றாங்க. அது சாத்தியப்படுமா? அதை எப்படி பார்க்குறீங்க? உண்மைதான். நீங்க தேர்தல் ரீதியா பாத்தீங்கன்னா சசிகலாவுக்கு ஒரு அனுபவங்கள் அதிகம். ஏன்னா ஆரம்ப ம், காலத்துல இருந்து 91ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெயலலிதாவுடைய டிராவல்ல எல்லாத்துலயும் அவங்க இருந்திருக்கிறாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தையில இருந்திருக்கிறாங்க. நீங்க நீங்க தேர்தல்னா எப்படி அது செலவுக்கான விஷயங்கள்ல ஆரம்பிச்சு ம், எல்லாத்தையும் அவங்க டைரக்டா வரலையே ஒழிய இன்டைரக்டா அவங்க பெரிய லெவல்ல ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அது பெரிய ம், அனுபவம் அவங்களுக்கு இருக்கு. நீங்க ம், அது ம், வந்து ம், அது யாராலையும் மறுக்க முடியாது. ஒருவேளை இன்னைக்கு அவங்களுக்கு வந்து பெரிய செல்வாக்கு இல்லாம ஒரு போனதுக்கு காரணமும் பிஜேபி தானே. திடீர்னு ஒரு ம், காலகட்டத்தில் என்ன சொல்லிட்டாங்க, அவங்க பரப்பனகரம் ஜெயிலுக்கு போனாங்க. போயிட்டு வெளியே வர்றப்ப கூட ம், ப்ரெஷர்னால என்ன பண்ணிட்டாங்க, நான் கொஞ்சம் ஒதுங்கி அரசியல் வந்து ஒதுங்கிக் கொள்கிறேன்னு அவங்களே ஒரு அறிக்கை வெளியிடுற அளவுக்கு பிஜேபி அவங்கள வச்சிருந்தது. இப்போ ம், பிஜேபி கிரீன் சிக்னல் கொடுத்துருச்சு ம், அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களால பலன் அடைந்தவர்கள் அதிமுக நிறைய பேர் இருக்காங்க. ம், புரியுதுங்களா? நீங்க சொல்ல போனா நீங்க தென் மாவட்டங்கள்ல ஆரம்பிச்சு ம், நீங்க வட மாவட்டங்கள் இன்னைக்குமே பாத்தீங்கன்னா வேலுமணி தங்கமணில இருந்து எல்லாமே சசிகலா ஃபேமிலி இருக்காங்கல்ல. ம், நீங்க அவங்க சார்ந்த ஆட்களோட இருந்தவங்க தானே அவங்க எல்லாமே. ம், ஏற்கனவே இருந்தவங்க மிடாஸ் அவருடைய ஆட்கள் தான் வேலுமணி தங்கமணில அவரோட இருந்தவங்க தான் வச்சுங்களேன். ம், அதனால நீங்க சசிகலாவுக்கு ஒரு வாய்ப்புங்கிறது நல்லா தான் இருக்கும். கண்டிப்பா அவருக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா ம், நீங்க வேலுமணியை கூட ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு சீனியர்லாம் இருக்காங்க. நீங்க கேபி முனிசாமி இருக்காரு, அவருக்கு ம், ஒத்து உங்களுக்கு. நீங்க தம்பிதுரை இருக்காரு. நீங்க ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதே ஒரு பிரச்சனை வரும். யாரு வேலுமணி யாரு நேத்து வந்தவரு அப்படின்னு பேச்சு வரும். பட் ம், சசிகலான்னு ஒரு ஆட்கள்கிட்ட கொண்டு போய் கையில கொடுத்து ரெட்டலையை கொடுத்தீங்கன்னா அதாவது அதுல வந்து அந்த அம்மா நான் நினைக்கிறேன் கட்சியை ஒருங்கிணைக்கிறதுக்கான வேலைகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா என்ன கடந்த காலம் மாதிரி இல்லாம ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு அவங்க வந்து சாதகமா இல்லாம ஒரு பொதுவான ஆளா இருந்தா ஒரு பலன் இருக்கும் அதிமுக. இல்லைன்னா ம். என்ன ஆயிடும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கான ஸ்ட்ராங் போவாங்க. குங்கும மண்டலத்தில் உள்ள ஆட்கள் எல்லாமே வீக்கா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். என்ன ம். அந்த சூழ்நிலை இல்லாம பண்ணாங்கன்னா சசிகலாக்கு ஒரு அதிமுக ஒரு ஒரு பெரிய ஹோல்டு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சந்திரன் நானு. கண்டிப்பா சார். தொடர்ந்து பேசுவோம். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.